ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்க்குற நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டில் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும்போது பஞ்சமி திதி, மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, தனுர் லக்னம், பிரீத்தி நாமயோகம், கௌளவ கரணம், இதில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டோட வருட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் குரு பகவான் இருக்கார், சிம்ம ராசியில் சந்திர பகவான், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி ஆட்சி பலத்தோடு, மீன ராசியில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2024 புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்ல வரும்போதே முக்கியமாக 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் மற்றும் சுழற்சிகளை வச்சு தான் கணக்கிடுறது வழக்கம். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க. தினந்தோறும் வர்றது சந்திர பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறின்னு இருப்பார். அந்த வகையில் முக்கியமான 4 கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு, மங்களகரமான குரு, அடுத்தது சனீஸ்வர பகவான், அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேது சாயா கிரகங்கள். இதோட சஞ்சாரங்களை வச்சு தான் சொல்கிறோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் மங்களக்காரகன், சுபகாரகன். இந்த கிரகம் 30/4/2024 வரைக்கும் மேஷராசியில் பயணம் மேற்கொள்கிறார். அதே சமயம் தனது 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்குறார். அடுத்தபடியாக 1/5/2024 அவர் மேஷராசியை விட்டு விலகி ரிஷபராசிக்கு வந்துடுறார். ரிஷபராசியில் தனது 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்குறார். அடுத்தபடியாக இந்த குரு பகவான் 15/10/2024 அன்னைக்கு வக்ர கதி அடைகிறார். வருடம் முழுவதும் வக்ர நிலையிலே இருக்கார். அதாவது 15/10/2024 அது உங்களுக்கு தனியாக ஒரு பலன் நாங்கள் சொல்கிறோம். அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் மீன ராசியில் குரு பகவானின் காரகத்துவத்தை பெற்று மீனராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணுறார். அதேமாரி கேது பகவான் கன்னிராசியில் புதனின் காரகத்துவத்தை பெற்று கன்னிராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்தது முக்கியமான ஒரு கிரகம் சனீஸ்வர பகவான். இந்த சனி கிரகம் வருடம் முழுவதும் கும்பராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறார். இடையில் 19/6/2024 அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் வக்ர ஆரம்பம். அதுக்கப்புறம் 4/11/2024 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் நேர்கோட்டிலேயே கும்பராசிலேயே பயணம் செய்கிறார் வருஷம் முழுவதும். இந்த 4 கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகளை வச்சு தான் வருட பலன் கணிக்கிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி நமது மார்ஸ் மீடியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பதிவுகளை உங்களுக்கு விதவிதமாக போடுவோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மகர ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம 2024ஆம் ஆண்டு ராசி பலன் பார்க்க போகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலே சொல்லி அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறது. ஏன்னா 2023 சில பாடங்கள் உங்களுக்கு கிடச்சிது, தைரியமாக செஞ்சீங்க. ஏன்னா இந்த மகரம் கும்பம் இவங்கள்லாம் சாதாரணமாகவே சனீஸ்வர பகவானோட அருளை பெற்றவர்கள், துலாம் ராசி. அதனால் இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் எப்போவுமே உழைக்கணும். அதுதான் தாரக மந்திரமே அவங்களுக்கு. அதுதான் உழைச்சிக்கிட்டே இருக்கணும், நிறைய காசு வரணும், நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளால் முடிஞ்ச பேருக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களும் நல்லா இருக்கணும். நல்லா கவனிங்க, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சில பேருக்கு எல்லாரும் திருப்திப்படுத்த முடியாது, கரெக்டாக? அதனால் நீங்கள் ஒரு பிளான் பண்ணிப்பீங்க, இவங்களெல்லாம் கொஞ்சம் உயர்த்தி விடணும் அப்படின்னு சில பேருக்கு செய்வீங்க. அந்த வகையில் உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3/12 கூடிய அதிபதி குரு பகவான். இவர் உங்களுக்கு சகாய அதிபதி, அதே சமயம் விரையாதிபதி. தைரியமாக செலவு பண்ணக்கூடிய ஆளே நீங்கள் தான். அதாவது செலவு பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க.
நான் இப்போ ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு மொபைல் ஷாப்பில் மனைவி வந்து ஒரு மொபைல் வாங்கிறதுக்காக உட்காடுறாங்க. கிரெடிட் கார்டில் யாரோட ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டில் வாங்க போகிறாங்க. அவங்க வந்து ஒரு 30,000 ரூபாய் அந்த மொபைலோட விலை வாங்குகிறாங்க. கார்டோடுக்கு ஓடிபி வருமானம், அதனால் கேட்கறதுக்காக வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வீட்டுக்காரர் எடுக்கிறார். என்னம்மா, இந்தமாரி ஓடிபி கொடுங்க. எதுக்குமா, என்னம்மா? அந்த அம்மா சொல்லிக்காமல் வந்திருக்கு. வாங்க போகிறேன்னு சொன்னாங்களே தவிர எவ்வளோ செலவு அதெல்லாம் சொல்லலை. மொபைல் வாங்க போகிறேன். இல்லை, இந்தமாரி மொபைல் பார்த்துருக்கேன், 30,000 ரூபா. 30,000 ரூபாயா அப்படிங்கிறார். என்ன, சரி வேறு வழி, அதனால் ஓடிபி வர்றது கொடுக்குறாரு. அது வாங்கிறது அதெல்லாம் அடுத்த சமாச்சாரம், சந்தோஷம் அதெல்லாம் அடுத்த சமாச்சாரம். ஆனால் அந்த ஒரு பயம் இருக்குது பாருங்கள், ஐயோ செலவா 30,000மா அப்படின்னு. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் எப்படின்னா, என்னது 30,000 தானா, ஏண்டா 40,000த்துக்கு எடுத்துக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஆசாமி. செலவு ஏற்றுக்கோ தைரியமாக, அதாவது இறங்குறது இறங்கிட்டோம், தைரியமாக இறங்கு அப்படிங்கிற ஆசாமி நீங்கள். அதனால் இந்த குரு பகவான் உங்களுக்கு நிறைய தைரியத்தையும் கொடுப்பார், செலவுகளையும் கொடுப்பார், அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுப்பார். அந்த வகையில் இந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சுகஸ்தானத்தில் இருக்கார். 4ஆம் இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போகும், சரியா? மற்றபடி உறவுகள் பலப்படக்கூடிய நேரம், உறவுகளில் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. உறவுகளுக்காக நீங்களும் மகிழ்ச்சியான தருணத்தை செலவிடுவீர்கள். அதே சமயம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் சில மகிழ்ச்சிகரமான திருப்பங்கள் உண்டாகும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும். தாய் வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பாங்க. அந்த மாமன் மைத்துனன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா என்றைக்குமே வந்து மாமன் மச்சான் உறவு ரொம்ப அவ்வளவு அற்புதம். அதனால் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ அருமையாக கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உத்தியோகத்துலேயும் இருக்கிறவங்களுக்குலாம் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டு இருக்கு. எதிர்பார்க்குற இடமாற்றம் எல்லாம் கிடச்சிருக்கு. அதேமாதிரி தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் முன்னேற்றி இருக்கீங்க, ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா கடுமையாக பாடுபடுறீங்க. அந்த வகை இருந்தாலும் கொஞ்சம் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது, சரியா? என்ன அந்த குழப்பம் ஏன் லாஸ்ட் இயர் இருந்தது அப்படின்னா, ராகு பகவான் கேது பகவான் கொஞ்சம் உங்களுக்கு பாடங்களை கொடுத்துட்டு இருந்தார். டெய் இப்படிலாம் பண்ணாத, இப்படி பண்ணு அப்படின்னு. அதுதான். மற்றபடி இந்த குரு பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில நன்மைகளையும் கொடுப்பார், அதே சமயம் சில பாடங்களையும் கொடுப்பார். இருந்தாலும் இந்த குருவோட பார்வை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, உங்களோட அஷ்டம ராசியில் 5ஆம் பார்வையாக விழுறது, அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்களோட ஜீவனஸ்தானத்தில் விழுறது, அடுத்து 9ஆம் பார்வையாக உங்களோட விரயஸ்தானத்தில் விழுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இன்னும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரலாமா, நிறைய செலவுகள் பண்ணி அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி பெருசாக கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் அற்புதமாக செலவு பண்ணுவீங்க. அதான் நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, செலவுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. அந்த செலவுகளெல்லாம் பண்ணுவீங்க, தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீங்க. அதனாலேயே தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும். அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும், தைரியம் இருக்கும். முதல்ல மனசில் குழப்பமே இல்லை. சில நேரங்களில் கொஞ்சம் நீங்கள் துவண்டு போயிடுறீங்க. ஏன் அப்படின்னா, நீங்களும் மனுஷங்க தானே, அதனால் கொஞ்சம் துவண்டு போயிடுவீங்க. என்னடா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடுச்சேன்னு கவலைப்படாமல் முன்னேறுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் விளையும். சரி, அடுத்தபடியாக 1/5/2024 இந்த குரு பகவான் எங்கே வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான பஞ்சமஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அருமை. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான இது. அதுவும் இந்த சுப கிரகம் பார்த்திங்கன்னா உட்கார்ற இடமெல்லாம் பாருங்களேன். 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம், அருமையான குடும்பம் இருக்கும். அதேமாரி 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். அற்புதமான பலன்களை இந்த குரு பகவான் அங்கங்கே உட்காந்துட்டு கொடுப்பார். அந்த வகையில் உங்களுக்கு திடீர் திருப்பங்கள்லாம் இப்போ கிடைக்கும். இந்த 1/5/24 உங்களை பிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு உயர்வுகளை சந்திக்க போகிறீங்க. அதேமாதிரி மனசில் இருக்கிற குழப்பங்கள்லாம் போகும். முக்கியமாக இந்த குழந்தைகளுக்கு கல்யாணமாகலேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாண யோகம் உண்டாகும். சரி, கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆச்சு, 5-6 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லையே இந்த பசங்களுக்கு, நம்ம எப்போ தான் பேரம்பேத்தியை பார்ப்போமோ அப்படிங்கிற ஒரு கவலைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கு. மனசுக்குள்ளேயே போட்டு நீங்கள் புதைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா பசங்கக்கிட்ட அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது. எப்படா குழந்தை பெற்றுக்க போகிற அப்படின்னா கேட்க முடியும், இல்லை மருமகள்கிட்ட போயிட்டு கேட்க முடியுமா, இல்லை மாப்பிள்ளைகிட்ட போய் கேட்க முடியுமா, கேட்க முடியாது. அந்த வகையில் மனசுக்குள்ளேயே போட்டு புகைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இப்போ மாறும். அந்த குழந்தைகளுக்கு அருமையான புத்திர பாக்கியம் உண்டாகும். உங்களுக்கு வீட்டில் மழலை செல்வம் உண்டாகும். கண்டிப்பாக இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா புத்திரக்காரகன் புத்திர பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்தபடியாக முக்கியமாக சொல்லணும்னா, புனித தலையாத்திரை நிறைய பேருக்கு கிடைக்கும். அதேமாதிரி தெய்வீக அம்சம் உங்களுக்கு கை கொடுக்கும். முக்கியமாக குலதெய்வ பிரார்த்தனைகளை அருமையாக இல்லத்தில் அல்லது அந்த கோவிலில் நிகழ்த்தி மகிழ்வீர்கள்.
இந்த குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களோட பாக்கியஸ்தானத்தில் விழுது, 7ஆம் பார்வையாக உங்களோட லாபஸ்தானத்தில் விழுது, 9ஆம் பார்வையாக உங்களோட ஜென்ம ராசியிலேயே விழுது. அற்புதமான பலன்கள். இதுக்கு மேலே என்ன சுவாமி? இருக்கிற இடமும் சூப்பர் குரு பகவான், அதே சமயம் அவரோட பார்வையும் சூப்பர். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தந்தையாரின் ஆதரவு அருமையாக கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதே சமயம் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். உத்தியோகத்தில் உங்கள் உயர்வுகள் எப்பவும் போல அருமையாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் குடும்பத்தில். அதேமாரி உங்களுக்கு ஜென்மராசியில் ஒரு பார்வை விழுறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதுக்காக கண்டதை சாப்பிட்டுட்டு உடம்பை கெடுத்துக்கக்கூடாது. சரியா? குருஜி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விருந்து கேளிக்கைகள்லாம் போனீங்கன்னாக்க நமக்கு ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி கண்டதை சாப்பிடக்கூடாது. கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ராகு பகவான் கேது பகவான், ஆஹா, சாயாகிரகங்கள் எங்கே இருக்காங்க? சூப்பராக உங்களோட சகாயஸ்தானமாகிய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானோட காரகத்துவத்தை பெற்று இந்த ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். அதே சமயம் ஞானக்காரகன் இந்த கேது பகவான் உங்களோட பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல புத பகவானின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிக்கிறார். இதுக்கு மேலே என்ன சுவாமி உங்களுக்கு? இவங்க 2 பேரும் இன்னும் அனுகூலமாக இருக்காங்க. உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக தைரியமாக முடிவேறும். அதனாலேயே உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும். அரசியல்வாதிகள் அற்புதமான பல நல்ல திருப்பங்களை காண்பார்கள். புதிய பதவிகள் அவங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி உங்களோட முயற்சிகள்லாம் பாராட்டப்படும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதுக்காகவே உங்களுக்கு சில உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கும். அதேமாரி வெளிநாட்டில் போயிட்டு இல்லை வெளியூரில் போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ராகு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். அதேமாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருமையாக நீங்கள் அந்த வெளிநாட்டு ஒப்பந்தங்களுக்காக வெளிநாடு போகணும் இல்லை வெளியூர் போகணுன்னா தாராளமாக முயற்சிகளை செஞ்சிங்கனாலே உங்களுக்கு உயர்வுகள் அருமையாக கிடைக்கும். அதேமாதிரி உடன்பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்தில். அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். தந்தை வழி உறவுகள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதேமாரி மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அடுத்தபடியாக உங்களோட ராசிநாதன், அதே சமயம் உங்களோட 2ஆம் இடத்து தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான், ஆயுள்காரகன் மந்தக்காரகன். இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய கும்பராசியில் இருக்கார். 2ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருக்கார். அப்படின்னா உங்களுக்கு அந்த 7.5 முடிஞ்சுக்கிட்டு இருக்க பாத சனியாக இருக்கார். அதாவது முதல்ல விரயச்சனி, அடுத்து ஜென்மச்சனி, அடுத்து பாதச்சனி. அந்த பாதச்சனி அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல அதாவது 3வது சுற்று வருது பாருங்கள், அவங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஏஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏஜ்னு இருக்கும்போது அந்த ஏஜுக்கு உண்டான ஒரு உடம்பு தான் நமக்கு இருக்கும். அந்த உடம்புக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும். அதை மட்டும் பண்ணினீங்கனாலே போகிறோம். மற்றபடி எனக்கு ஒன்றும் பண்ணாது, நான் ஆரோக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியா? அந்த 3வது சுற்று யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. மற்றபடி இந்த 2வது சுற்றில் வராங்க பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலம், அருமையான காலம். வீடு மனை வாகனம் இதெல்லாம் அருமையாக கிடைக்கும். வாகனம்ங்கிற இடத்துல நீங்கள் சாதாரணமாக உத்தியோகத்தில் இருக்கிற குழந்தைகள் எப்படின்னா அழகாக 2 வீலர் தான் கேட்பாங்க. அவங்களாம் இப்போ கார்லாம் லைக் பண்ண மாட்டாங்க. ஒரு இருசக்கர வாகனத்தில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கணும் அப்படிங்கிறதான், வீலிங்லாம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கணும், சுற்றணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாகனம் அமையும். அதேமாரி வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு அருமையாக கிடைக்கும். அதுக்குண்டான கடன் உதவியெல்லாம் கிடைக்கிறதுனாலே உங்களுக்கு வீடு பாக்கியம் கண்டிப்பாக அமையும். இல்லைன்னா மனையாவது வாங்கி போடணும்னு நினைக்கிற உங்களோட எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். ஏன்னா 2ஆம் இடத்துலையே அந்த சனீஸ்வர பகவான் உங்களோட 2ஆம் இடத்து அதிபதி ராசிநாதன் அங்கே இருக்கிறதுனால உங்களோட உழைப்புகளை வீண் போக வைக்க மாட்டார். உங்கள் உழைப்பை அதிகரிக்கத்தான் வைப்பார். ஆக இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் 2வது சுற்று அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகளை தான் கொடுப்பார். முதல் சுற்று அப்படின்னா படிப்பில் கவனமாக இருக்கணும். 3வது சுற்று அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் தான் உங்களோட வயசை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். கரெக்டாக? இந்த மாதிரி இருந்தீங்கனாலே கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பார். இந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த 2024 முக்கியமாக 4 கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் தான் சொல்கிறது. அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை மே மாதத்துலேருந்து சூப்பராக கொடுக்க போகிறார். பிடிச்சிக்கோங்க. ராகு பகவான் கேது பகவான் வருடம் முழுவதும் உங்களுக்கு பல நல்ல நன்மைகளை தான் கொடுக்குவார். ஏன்னா அவருக்கு வக்கர கதியும் கிடையாது, அதிசார கதியும் கிடையாது. அதனால் அந்த நேரத்தில் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார்.
இந்த சனீஸ்வர பகவான் மட்டும் 2ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு சில நன்மைகளையும் கொடுப்பார், சில படிப்பினைகளையும் கொடுப்பார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகும். மற்றபடி நீங்கள் இந்த 2024 அமோகமான ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும். பரிகாரமாக என்ன பண்ணணும்னா, முக்கியமாக நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை மட்டும் நல்ல கவனிங்க. உங்களுக்கு அதை விட என்ன பாக்கியம்? ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஏப்ரல் 8 தான் குரு பகவான் அப்படி இப்படிங்கிறாரு. மே மாதத்துலேருந்து அவரும் உங்களுக்கு ஃபேவராக வந்துடுறார். அதனால் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். பரிகாரமாக மாதம் தோறும் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமியில் தானே பண்ணணும் அப்படின்னு. தயவு செய்து அந்த மாதிரிலாம் தப்பாக நினைக்காதீங்க. மாதந்தோறும் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் போயிட்டு கால பைரவருக்கு மிளகு தீபமேற்றி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கோ, கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படின்னா, இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய பாதங்கள். இவங்க கண்டிப்பாக போயிட்டு இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு மிகச்சிறந்த வளமையான, ஒரு மிக மிக முக்கியமான திருப்பம் தரும் ஆண்டாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.